ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சாரி. வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்காக. இன்றைய வீடியோவில் திருவள்ளுவரின் குறளுக்கான கதையில் குறள் 382 அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு. பொருள்: அச்சமின்றி நிற்கும் துணிவு, ஈகை செய்யும் கொடைமனம், அறிவால் திட்டமிடும் ஞானம், ஊக்கத்தால் முன்னேறும் உறுதி, இந்நான்கும் குறையாமல் இருப்பதே உண்மையான அரசியல் தலைவருக்கான இயல்பு. இக்குறளுக்கான கதையாக நாம் தமிழகம் மட்டுமல்ல, உலகத்தின் பெரும் பகுதியை ஆண்ட ராஜேந்திர சோழனின் ஒரு பகுதி வாழ்க்கை மற்றும் அரசியல் கதையை காணலாம். அதற்கு முன் நமது கதையில் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க கதைக்குள் செல்லலாம். ராஜேந்திர சோழன் இவர் ராஜராஜ சோழனின் மகன். ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்திலேயே ராஜேந்திர சோழன் இணை அரசனாக பொறுப்பேற்றுக் கொண்டான். ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்திலேயே நடைபெற்ற வேங்கி மற்றும் கலிங்க போரில் ராஜேந்திர சோழன் தனது தந்தையின் படைகளுக்கு பொறுப்பேற்று வெற்றியை தேடி தந்தார். இதனால் ராஜேந்திர சோழன் பட்டத்து அரசனாக முடிசூட்டப்பட்டான். ராஜேந்திர சோழன் 1018 இருந்தே தந்தையுடன் ஏறக்குறைய 26 ஆண்டுகள் சோழ பேரரசை நிர்வகித்து வந்தனர். தற்போதைய சென்னை, ஆந்திரா, மைசூரின் ஒரு பகுதி, ஈழத்தையும் உள்ளிட்ட ஒரு பரந்த நாட்டை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு விட்டு சென்றார். அரசாங்க நிர்வாகம் மிகுந்த கவனத்துடன் நிறுவப்பட்டதுடன் பெரும் நிலப்பரப்புகள், சிறு விவசாயிகள், தொழிற்குழுக்கள் ஆகியோரது உரிமைகளை பாதுகாக்கவும் சமூக உரிமைகளை பாதுகாக்கவும் வலிமைமிக்க ஒரு அதிகார அரசு உருவானது ராஜேந்திரனின் ஆட்சி காலத்தில். ஈழம், மாலத்தீவு போன்ற கடல் கடந்த நாடுகளை கைப்பற்றிய பின் அவற்றை தம் அதிகாரத்திற்குள் வைத்திருக்குமாறு ராஜேந்திரன் ஒரு சிறந்த கடற்படையை வைத்திருந்தார். இது அவரின் அறிவூக்கத்தை விளக்குகிறது. இக்கடற்படையின் உதவியுடன் கிழக்கிந்திய தீவுகளுடனும் சீனத்துடனும் ஏற்பட்ட வணிக வியாபாரத்தை பாதுகாக்க முடிந்தது. இதனால் பொறாமை கொண்ட கடாரம் நாட்டு அரசு சோழர்களின் வணிகத்தை தடுக்கும் விதமாக ஸ்ரீவிஜயம் மற்றும் மலாய தீவுகளை கடாரம் கைப்பற்றியது. இதன் மூலம் சோழர்களின் வணிகம் பாதிப்படைந்ததை தெரிந்து கொண்ட ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு அஞ்சாமல் மிகப்பெரிய கடற்படையுடன் சென்று கடாரம் மற்றும் ஸ்ரீவிஜய பேரரசை தோற்கடித்து வென்றார். மேலும் ஸ்ரீவிஜய பேரரசை தனது நண்பனான ஸ்ரீவிஜய துங்கவர்மனிடம் ஒப்படைத்துவிட்டு வணிகம் மீதான வரியை என்னிடம் பெற உரிமை இல்லை, நீங்கள் தான் எனக்கு வரி கொடுக்க வேண்டும் என ஆணையிட்டார். இச்செயலால் ராஜேந்திரனுக்கு கடாரம் கொண்டான் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. ஸ்ரீவிஜய பேரரசை அந்த அரசரிடமே ஒப்படைத்தார். ராஜேந்திரனின் இந்த செயல் அவருடைய ஈகை பண்பை வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு ராஜேந்திரன் அஞ்சாமல் அறிவு ஊக்கத்துடனும் ஈகை குணத்துடனும் ஆட்சி செய்ததால் உலகத்தின் பெரும் பகுதியிலும் இவர் பெயர் இன்றளவிலும் நிலைத்து நிற்கிறது. இதைத்தான் திருவள்ளுவர் தனது குறளில் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு என குறிப்பிடுகிறார். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. வரப்போகும் வீடியோக்களில் பல அற்புதங்களும் வரலாற்று நிகழ்வுகளும் பதிவிடப்பட உள்ளேன். அவற்றையும் தெரிந்து கொள்ள நமது கதையில் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. நன்றி. மீண்டும் வேறு ஒரு குறளுடன் சந்திப்போம்.